ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. ஆஸ்க் நேச்சர் வேர்ல்டில் அந்த சேனலில் கனெக்டடாக இருக்கீங்க. ஓகே, நம்ம போன வாட்டி கோர் எக்ஸசைஸ் பார்த்தோம். பார்ட் 1 ஆஃப் தி கோர் எக்ஸசைஸ் பார்த்தோம். அதில் சூப்பர்மேன், அயன்மேன் அண்ட் ஸ்பைடர்மேன் இந்த மூணுத்தையும் பார்த்தோம். இந்த வாட்டி என்ன பண்ண போகிறோம்னாக்க பேக் சைடு ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறது, ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பார்க்க போகிறோம். அதில் 3 முக்கியமான கோர் இருக்குது. பிரிட்ஜ் எக்ஸசைஸ் ஒன்று, அது டபுள் லெக்காகவும் சொல்லலாம், சிங்கிள் லெக்கையும் சேர்த்து பயன்படுத்திக்கலாம். பிரிட்ஜ் ஒன்று பேக் சைடு அயன்மேன் மாதிரி அந்த எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். அப்புறம் டேபிள் டாப் பண்ண போகிறோம். ஸோ தட் நமக்கு ஹிப்பு ப்ளஸ் பேக் சைடு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஓகேவா? இப்போ டேரெக்டாக நம்ம அடுத்த எக்ஸசைஸ் போயிடலாம். ஓகே, இப்போ பிரிட்ஜ் எக்ஸசைஸ் பார்க்கலாம். சைட் போஸ்ட்டில் காமிக்கிறேன். இப்படி பார்த்தீங்கன்னா 2 கால் கரெக்டாக வச்சுக்கிட்டோமா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், கால் ரொம்ப தூரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடாது. நல்லா ஹிப்பை நம்ம தொடுற மாதிரி வச்சுக்கோங்க. ரைட். இப்போ ஹிப்பை மட்டும் மேலே ரைஸ் பண்ணுங்கள். ஹிப்பை மட்டும் நல்லா மேலே ரைஸ் பண்ணுங்கள். ஓகே, நல்லா எவ்வளோ மேக்ஸிமம் முடியுதோ அவ்வளோ ரைஸ் பண்ணுங்கள். கையை நம்ம இப்படியும் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. பட் இப்படி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பொசிஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கவுண்ட் பண்ண போகிறோம். யூஸ்வலாக போன வாட்டிலாம் 15 கவுண்ட்ஸ் பண்ணோம். இதை அதேமாரி 15 கவுண்ட்ஸ் நம்ம ஒரு எக்ஸசைஸ் பர்பஸ்க்காக. பட் 1 மினிட் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், என் கூட சேர்ந்து பண்ண பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே, ஒரு செட்டு முடிச்சிட்டோம். 15 கவுண்ட்ஸு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஹிப்பு நல்லா ரிலாக்ஸ் ஆகும். யூஸ்வலாக நம்ம உட்காந்துருக்கிற போதும் சரி, படுத்திருக்க போதும் சரி, நிற்கும் போதும் ஹிப்பு எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது ஹிப்புக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ இது டபுள் லெக்கை யூஸ் பண்ணி பண்ணுறது. இதேமாரி சிங்கிள் லெக்கையும் யூஸ் பண்ணி பண்ணலாம். பாருங்கள், இப்போ ரைஸ் பண்ணிக்கிட்டீங்களா? அப்போ பாருங்கள், ரைஸ் பண்ணிட்டோம். நல்லா பாருங்கள், இங்கே கேப் இருக்கணும். நீங்கள் இந்த டிஷர்ட் இருக்கிறதுனால நான் கீழே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் இங்கே நல்ல கேப் இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், ஸ்லோவாக ஒரு காலை எடுத்து இங்கே இப்படி வைக்கிறோம். ஓகே, இதில் 15 கவுண்ட்ஸ் முடிஞ்சால் பண்ணலாம், இல்லைன்னா அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. போக போக காலுக்கு ஸ்ட்ரென்த் வர வந்துடும். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இப்போ லெஃப்ட் லெக்கை கீழே வச்சு ரைட் லெக்கு மேலே போட்டுடணும். இப்போ ரைட்டை கீழே வச்சுட்டு லெஃப்ட்டை தூக்கி மேலே போட்டுக்கணும். நல்லா ரைஸ் பண்ணிக்கணும். பிரிட்ஜ் இருக்கணும் கீழே, மைண்டில் வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே, ஸோ சிங்கிள் லெக்கையும் பார்த்துட்டோம். ஒரு டைப் ஆஃப் வேரியேஷனையும் பார்த்துடலாம். பாருங்க, பிரிட்ஜு ஃபார்ம் பண்ணிங்க. 2 லெக்கையும் யூஸ் பண்ணி ரொம்ப க்ளோஸாகவும் வராதிங்க, ரொம்ப தூரமாகவும் போகாதீங்க. கால் வைக்கிறது கரெக்டான பொசிஷனில் வச்சிங்க. ஸோ பிரிட்ஜு ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு லெக்கை ரைஸ் பண்ணி இப்படி வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே, இப்போ அந்த ஒரு லெக்கு இது ரைட் லெக்கு ரைஸ் பண்ணிடணும். இப்போ லெஃப்ட் லெக்கை ரைஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், பிரிட்ஜு ஃபார்ம் பண்ணிங்க. ஸ்லோவாக செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்த வரைக்கும் செய்யுங்க, வரலன்னா விட்டுருங்க. சும்மா 1 செகண்ட் 2 செகண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிரிட்ஜ் இருந்தாலே மோர் தென் சஃபிஷியண்ட்டாக போக போக லெக்குக்கு ஸ்ட்ரென்த் வர வந்துடும். தென் லெஃப்ட் லெக் ரைஸ்.
கவுண்ட் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே, அவ்வளோதாங்க பிரிட்ஜ் எக்ஸசைஸு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், பேக் சைடு அயன்மெண்ட் பண்ணுவோம். பேக் சைடு அயன்மெண்ட் பண்ணுவோம். இப்படி கையை வச்சுக்கலாம். இந்த கையையே வந்து பாருங்க, இப்படி வச்சும் பண்ணலாம், இந்த கையை இப்படி வச்சும் பண்ணலாம், இப்படி வச்சும் பண்ணலாம், அப்புறம் ஃப்ரண்ட்டில் இப்படி வச்சுட்டு இப்படி இந்த சைடு பண்ணும்போது உங்களுக்கு கையினுள்ள இருக்கக்கூடிய என்டையர் மசில்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். அதேமாதிரி ஷோல்டரில் ஆல் மசில்ஸு எல்லா ஆங்கிள்ஸ் ஆஃப் போனும் ஒர்க் அவுட் ஆகும். பட் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் இந்த பக்கம் வச்சுக்கோம். தட் மீன்ஸ் தட் கை உங்கள் உடம்பை நோக்கி இருக்குது, கையினுடைய விரல்கள். ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறேன், நல்லா கவனிங்க. இப்படி தான் இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் ஹோல்டு, நல்ல பக்காவாக ஷோல்டருக்கு நேராக கை இருக்கிற மாதிரி பார்த்துங்க. தெரியுதா? ஓகே, கரெக்ட். நல்லா அதுக்கு ஷோல்டருக்கு நேராக கை இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்க, தலை வந்து இந்த பொசிஷனில் இருக்கணும். ஸோ இப்போ புரியுதுங்களா? இப்போ இந்த பொசிஷனில் 15 1 கவுண்ட் பண்ணுறேன். வாங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அவ்வளோதான், ஃபினிஷ். ஆனால் என்னன்னாக்க இது மாதிரி ஒரு செட், இந்த மாதிரி ஒரு செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 3 செட்டு பண்ண கற்றுக்குங்க. ஸோ அதுவே உங்களுக்கு நல்ல கோர் கொடுக்கும், நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸோ இந்த கை எப்படி வச்சோம்ல, இப்போ எப்படி கூட வச்சு நீங்கள் பண்ணலாம். சும்மா ஒரு ட்ரைக்காக பண்ணுறேன். இதை நம்ம ஃபுல் கவுண்ட் பண்ணலை, உங்களுடைய அவேர்னஸ்க்காக பண்ணுறேன். இப்படி வச்சு பண்ணிங்கன்னா கையினுடைய பைசெப்ஸோட சேர்த்து ஒர்க் அவுட் ஆகும். நல்ல பைசெப்ஸ்லாம் நல்ல ட்ரை இதாகும். இந்த பக்கம் வச்சு பாருங்க, இப்படி தான் நம்ம யூஸ்வலாக இப்படி தான் கையை வச்சோம். இப்போ இப்படியும் வச்சு பார்த்துட்டோம், இப்படி வச்சு பார்ப்போம், இப்படியும் நீங்கள் பண்ணலாம். ரைட்? அது கொஞ்சம் இப்படி பாருங்க, இது இப்படி வச்சு பார்த்தாலும் இப்படி இந்த கையினுடைய வைக்கிற பொசிஷனை பொறுத்தே நமக்கு ஒர்க் அவுட் வந்து சூப்பராக வேறு மாதிரி ஆகும். அதே மாதிரி இப்படி வச்சு பண்ணீங்கன்னா இன்னும் வேறு மாதிரி ஒரு ஒர்க் அவுட் செய்யும். ஸோ நம்ம 4 பொசிஷன்லையும் இந்த என்ன சொல்கிறது, ரிவர்ஸ் சைடு அயன்மேன் வந்து நம்ம பண்ணலாம். அடுத்தது வந்து டேபிள் டாப். அடுத்தது தேர்டு வந்து டேபிள் டாப் எக்ஸசைஸ் பண்ணலாம். டேபிள் டாப் பாருங்கள், அது ரொம்ப ஈஸி. பாருங்கள், இப்படி கை வச்சுக்கிறீங்க ஆஸ் யூஷுவல். இப்போ காலை மடித்து இப்படி வச்சுக்கிறீங்க. கரெக்டாக வச்சுட்டு இங்கே பாருங்கள், ஒரு டேபிள் டாப் ஃபார்ம் பண்ணுறோம். கரெக்டாக ஒரு டேபிள் டாப் நம்ம பாடி ஃபார்ம் ஆகிருக்கிற மாதிரி நினச்சிக்கிங்க. வயிறு தான் வந்து டேபிளுடைய அப்பர் சைடு மாதிரி நினச்சிங்க. வயிறு ஜஸ்ட் எல்லாமே இந்த பொசிஷனில். இப்போ இதில் 15 கவுண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 டேபிள் டாப். ஓகே, செஞ்சு பாருங்கள். சில பேருக்கு முடியல அப்படின்னாக்கா கவலைப்படாதீங்க, 5 செகண்ட் பண்ணுங்கள். சம்டைம் வரலான்னாக்கா 3 செகண்ட் பண்ணுங்கள், ஈவன் 2 செகண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், முடியலனாக்கா. ஓகே, சூப்பராக இருந்துச்சா? ஓகே, என்ஜாய் த டே. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சார் பார்ப்போம். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.